அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. திருச்சி அன்பில் மாரியம்மன் கோவிலில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்த பிறகு தங்குவதற்காக மண்டபம் அமைக்க அறிவிக்கப்பட்டதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். இதனை திமுகவினர் தவறாக பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இங்க பிரச்சனை என்னன்னா, கருத்துக்கள் சரியாக இருக்குதா, பதில் கரெக்டா இருக்குதா, கேள்விகள் கரெக்டா இருக்காதுன்னு தான் பிரச்சனை. நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், இப்போ ஹெச்ஆர்என்சில ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்றோம். யாருமே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. ஹெச்ஆர்என்சில அவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கிறோம். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக நேற்று நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நடுராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திடீர்னு தூங்குற அத்தனை பேர் எந்திரிச்சு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில். நாங்க இதே திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம்னு ஒரு மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். அது எதற்கான மண்டபம் அப்படின்னா, அந்த கோவிலுடைய வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அம்மை வார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவிலில் தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம்னு வேண்டுதல் வைப்பாங்க. அப்ப அந்த வேண்டுதலுக்காக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்க வராங்க, ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அப்ப அதற்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு மண்டபம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி அம்மை வார்த்தவர்கள் குணமான பிறகு இங்க தங்கி தரிசிப்பதற்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம, எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம, யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு, நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளும் என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தவர்களை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நேற்று நைட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.